ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் விஜய், பிரியங்கா அண்ட் மணிமேகலை அவங்களோட வீடியோவை நான் பேசி முடித்து அப்லோட் பண்ணேன். அண்ட் அதுக்குள்ளே இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் குக் வித் கோமாளியோட இன்னொரு கண்டெஸ்டண்ட்டான பூஜா பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி ஒரு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்கு ஒருத்தரை வெறுக்காமல் ஒருத்தர் மேலே அன்பு காட்ட தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதுக்காக இன்னொருத்தரை ரொம்ப கீழே இறக்கி அசிங்கமான வார்த்தைகளால் நீங்கள் புண்படுத்தக்கூடாது. சொசைட்டிக்கு எப்போவுமே பெண்களை இறக்கறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து அவங்கள பற்றி பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அசிங்கமாக கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்கள பற்றியும் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அவங்களையும் அவங்களோட குடும்பத்தாரையும் எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னும். அண்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எதுவுமே நேரில் பார்க்கல, உங்களுக்கு எதுவுமே கரெக்டாக தெரியல. நான் உங்களை ஒன் சைடாக பேச சொல்லலை, ஆனால் ஒருத்தரோட கேரக்டர் அசைஷன் பண்ணுறத நிறுத்துங்க அப்படின்னும் கேட்டுக்கிறேன். ஒருத்தரை நீங்கள் டிவியில் பார்க்குறதுனால அவங்கள பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது. நான் வேண்டிக்கிறேன், நாம் எப்படி ஒருத்தரை புண்படுத்தாமல் வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு. ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரியாமல் அண்ட் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஒருத்தரை பற்றி நீங்கள் அசிங்கமாக பேசுகிறதும் எவ்வளோ டெரிபிள் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. சோஷியல் மீடியா ஒரு விஷயத்த ரொம்ப சீக்கிரமாக தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஆனால் உங்களுக்கு அது எவ்வளோ உண்மை அப்படின்றதும் தெரியாது. அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அண்ட் சோஷியல் மீடியாவில் ப்ளீஸ் லேர்ன் அண்ட் பி கைண்ட். இந்த விஷயங்களில் இருந்து வெளியே வர்றதுக்கே நிறைய சக்தி பார்த்திங்கன்னா தேவைப்படுது. தயவு செஞ்சு இன்னொருத்தரோட கவலைக்கு நீங்கள் காரணமாகாதீங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு யாரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா விளையாடாதீங்க. ஒருத்தரை ஹர்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அண்டு உங்களால் அன்பை ஒருத்தருக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் சும்மாவாவது இருங்க, ஏற்றடை வளர்க்காதீங்க. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கடைசி உதவி அவங்களுக்கு இருக்கும். இப்போது பூஜாவுக்கும் பிரியங்காவுக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பற்றி நாம் தெளிவாக விளக்க வேணாம். அது இன்னொரு செட் ஆஃப் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே இழுத்துட்டு போகும். அண்ட் ஸோ பி கைண்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும்.